பஜ்ரங் தள் நிர்வாகி கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் போலீசார் குற்றவாளியை கைது செய்துள்ளனர். புது கத்தி, புது பேக் வாங்கி வந்து சம்பவம் செய்த பட்டதாரி இளைஞரின் பகீர் பின்னணி இது. நான் கொடுத்த பாலெல்லாம் ரத்தமா போகுதே என கதறும் தாய். மாமா மாமா என கட்டியணைத்து கண்ணீர் விடும் மனைவி. பரபரப்பில் போலீசார், பதற்றத்துடன் பொதுமக்கள். இவையெல்லாம் அங்கு நடந்த ஒரு கொடூர கொலையின் விளைவுகள். பெற்ற தாயின் கண்முன்னே மகன் கழுத்தறுத்து கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார். கொல்லப்பட்டவர் புதுக்கோட்டை மாவட்டம் திருக்கோகர்ணம் பகுதியைச் சேர்ந்த மோகன்ராஜ். 38 வயதான இவர் பஜ்ரங் தள் என்ற இந்து அமைப்பைச் சேர்ந்த நிர்வாகியாக இருந்துள்ளார். இவருக்கு திருமணமாகி பிள்ளைகள் உள்ளனர். சம்பவத்தன்று தனது தாயாருடன் வீட்டில் இருந்தபோது அங்கு வந்த ஒரு மர்ம நபர் நீண்ட நேரமாக வீட்டு வாசலில் வைத்து மோகன்ராஜிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார். பின் திடீரென பேக்கில் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து மோகன்ராஜை சரமாரியாக வெட்டி கழுத்தை அறுத்து துடிதுடிக்க கொலை செய்துள்ளார். இதனை கண்டு தடுக்க ஓடி வந்த மோகன்ராஜின் தாயையும் அந்த நபர் தள்ளிவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடியிருக்கிறார். பதறிய தாய் மகனை காப்பாற்ற வருமாறு கத்தி கூச்சலிட்டிருக்கிறார். ஆனால் அக்கம் பக்கத்தினர் ஓடி வருவதற்குள் தாயின் கண்முன்னே மோகன் பரிதாபமாக இறந்து போயிருக்கிறார். இதனையடுத்து திருக்கோகர்ணம் போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் இரத்த வெள்ளத்தில் கிடந்த மோகனின் சடலத்தை மீட்டு உடற்கூறாய்விற்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு மோப்ப நாயை வரவழைத்து அந்த பகுதியை அங்குலம் அங்குலமாய் அலசி ஆராய்ந்திருக்கிறார்கள். போலீசார் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து தனிப்படை அமைத்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். மேலும் அந்த பகுதிகளில் இருந்த சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்ததில் கொலையாளி சாவகாசமாக நடந்து வந்து மோகனின் வீட்டிற்குள் நுழைந்து அவரை கொலை செய்துவிட்டு மீண்டும் சாவகாசமாக நடந்தே சென்று பேருந்தில் ஏறி தப்பியது கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரித்ததில் கொலையாளி குளித்தலையைச் சேர்ந்த விஸ்வா என்று தெரிந்துள்ளது. உடனே விஸ்வாவை போலீசார் குளித்தலையில் வைத்து கைது செய்து விசாரித்த போதுதான் கொலைக்கான காரணம் வெட்ட வெளிச்சமானது. 25 வயதான விஸ்வா படித்து முடித்துவிட்டு வேலைக்காக முயற்சி செய்து வந்திருக்கிறார். அந்த சமயத்தில்தான் விஸ்வாவிற்கு மோகனின் அறிமுகம் கிடைத்திருக்கிறது. ஃபாரினில் வேலை வாங்கி தருவதாக கூறி விஸ்வாவை மூளைச்சலவை செய்து 14 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கியிருக்கிறார் மோகன். ஆனால் 6 மாதமாகியும் வேலை வாங்கி தராமல் கொடுத்த பணத்தையும் திரும்ப தராமல் ஏமாற்றி வந்திருக்கிறார். இதனால் 2இல் 1 பார்க்க நினைத்த விஸ்வா சம்பவத்தன்று புது பேக், புது கத்தி ஆகியவற்றை வாங்கிக் கொண்டு மோகனை சந்திக்க சென்றுள்ளார். நேராக வீட்டிற்கு வந்தவர் மோகனிடம் வேலையை பற்றி விசாரித்துள்ளார்.
வேலை இல்லை என்றால் பணத்தையாவது திரும்ப கொடு என கெஞ்சி கேட்டிருக்கிறார் விஸ்வா. ஆனால் மோகனோ வேலையும் வாங்கி தர முடியாது, பணத்தையும் திரும்ப தர முடியாது, உன்னால் முடிந்ததை பார்த்துக்கொள் என திமிராக பேசி உள்ளார். அந்த வார்த்தைகள் விஸ்வாவிற்கு ஆத்திரத்தை கிளப்ப மறைத்து வைத்திருந்த கத்தியால் மோகனின் கதையை முடித்துவிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆனது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. பெற்ற தாயின் கண்முன்னே மகன் வெட்டி கொல்லப்பட்டு இரத்த வெள்ளத்தில் மிதந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி அருகே மருத்துவமனையில் பிறந்து 3 நாட்களேயான ஆண் குழந்தை கடத்தப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. கடத்தப்பட்ட குழந்தையை 7 மணி நேரத்தில் போலீசார் ஆத்தூர் அருகே மீட்டனர். துறையூரைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவரின் மனைவி சுகன்யாவுக்கு திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனையில் கடந்த 11ஆம் தேதி ஆண் குழந்தை பிறந்துள்ளது. அதே பிரிவில் சிகிச்சைக்காக வந்த பெண் ஒருவர் சுகன்யாவுடன் அறிமுகமாகி அவ்வப்போது உதவி செய்வது போல் நடித்து வந்துள்ளார். இந்நிலையில் குழந்தைக்கு தடுப்பூசி செலுத்திவிட்டு வருவதாக கூறி குழந்தையை எடுத்துச் சென்ற அந்த பெண் நீண்ட நேரமாகியும் திரும்பி வரவில்லை. இதனால் சந்தேகமடைந்த சுகன்யா மற்றும் அவருடைய பெற்றோர் மருத்துவமனை முழுவதும் தேடியும் அந்த பெண்ணை கண்டுபிடிக்க முடியவில்லை. இதையடுத்து அவர்கள் அளித்த புகாரின் பேரில் அரசு மருத்துவமனை காவல் நிலைய போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். இந்நிலையில் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே நாகியம்பட்டி ஊராட்சியை சேர்ந்த மீனாட்சி என்பவர் குழந்தையை கடத்திச் சென்றதை போலீசார் உறுதிப்படுத்தினர். பின்னர் குழந்தையை மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைத்த போலீசார் குழந்தையை கடத்திய மீனாட்சி, கணவர் சுரேஷ், மாமனார் சேகர், மாமியார் சம்பூரணம் ஆகியோரையும் கைது செய்தனர். எனக்கு கால் பண்ணாங்க. அப்புறம் அப்பாவை வர சொன்னேன். அவங்க வந்து அப்புறம் பார்த்துட்டு அப்புறம் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக ஃபோன் பண்ணாங்க. அப்புறம் கண்டுபிடிச்சி நாங்கள் பாதி தூரம் வந்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கால் பண்ணாங்க, ஸ்டேஷனில் தம்பம்பட்டியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சேர்ந்தோம். அதுக்கப்புறம் இப்போ தான் கூப்பிட்டு வந்தாங்க சார். பிரசவத்தப்ப இருந்தீங்களா இல்லை இன்னைக்கு தான் நீங்கள் இன்னைக்கு தான் வரோம் சார். குழந்தை இன்னைக்கு தான் பார்க்கல நீங்கள்? இன்னும் வரல சார். இல்லை குழந்தை நான் இப்போ தான் வரேன். இன்னைக்கு தான் இப்போ தான் வரோம். இப்போ போலீஸ் இப்போ வேகமாக கண்டுபிடிச்சிருக்காங்களே, இது எப்படி? அதுக்கு நன்றி சார். காவல்துறைக்கு ரொம்ப நன்றி சார். பத்திரிகைக்காரங்க இல்லைன்னா பத்திரிகை துறை நல்ல எல்லா குழந்தைக்கு அப்பா. என் பேர் விக்னேஷ். சேலம் மாவட்டம் கருப்பணப்பட்டியில் காதல் திருமணத்தால் முன்பகை இருந்து வந்த நிலையில் இரு குடும்பத்தினரும் அரிவாளால் வெட்டி கொண்டனர். சேலம் மாவட்டம் கருப்பணம்பட்டியில் காதல் திருமணத்தால் ஏற்பட்ட முன்பகையால் காதலர் தினத்தில் இரு குடும்பத்தினரும் பயங்கரமாக மோதிக்கொண்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. ஏற்கனவே ரங்கசாமி என்பவரின் மகன் ராம்சிங் என்பவரின் அண்ணன் மகளை காதலித்து திருமணம் செய்து கொண்டுள்ளார். இதனால் ஏற்பட்ட முன்பகையால் இரு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் அரிவாளால் வெட்டி கொண்டனர். இதில் பெண்கள் உட்பட 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இதனைத் தொடர்ந்து மருத்துவமனையிலும் போலீசார் முன்னிலையிலும் இரு தரப்பினரும் தாக்கிக் கொள்ள முயன்றது மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அவிநாசி நீதிமன்ற வளாகத்தில் மர்ம பொருள் வெடித்ததால் நீதிமன்றத்திற்கு வந்திருந்தவர்கள் பீதியடைந்தனர். அவிநாசி நீதிமன்ற வளாகத்தில் குப்பைகளை எரிக்கும் போது மர்ம பொருள் வெடித்து தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி நீதிமன்ற வளாகத்தில் குப்பைகளுக்கு தீ வைத்தபோது மண்ணில் புதைந்திருந்த மர்ம பொருள் வெடித்தது. தீயணைப்புத் துறையினர் விரைந்து தீயை கட்டுப்படுத்தினர். இதில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அருகில் உள்ள சிசிடிவி காட்சியில் பதிவாகியுள்ளது.
காரைக்காலில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்ற பொதுக்கூட்டம் நடைபெற்ற இடத்திற்கு அருகே தடையை மீறி பறந்த ட்ரோனை தேசிய பாதுகாப்பு படையினர் சுட்டு வீழ்த்தினர். அமித்ஷாவின் வருகையை ஒட்டி ட்ரோன் பறக்க தடை விதித்திருந்த போதும் திருநள்ளாறு பகுதியைச் சேர்ந்த லோகேஷ் என்ற இளைஞர் அருகில் உள்ள திரையரங்கின் மேல் பகுதியிலிருந்து ட்ரோனை இயக்கியுள்ளார். இதையறிந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த தேசிய பாதுகாப்பு படையின் கமாண்டோ வீரர்கள் அந்த ட்ரோனை சுட்டு வீழ்த்தினர். மேலும் ட்ரோனை பறக்கவிட்ட லோகேஷிடமும் அவர்கள் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அரியலூர் மாவட்டத்தில் தந்தையுடன் ஏற்பட்ட தகராறில் அவர் மீது மகன் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரியலூர் மாவட்டம் ராங்கியம் கிராமத்தில் இருசக்கர வாகனம் தராத தந்தை மீது பெட்ரோல் ஊற்றி கொளுத்திய மகனை போலீசார் கைது செய்துள்ளனர். மணிகண்டன் என்பவர் எப்போதும் குடித்துவிட்டு தனது தந்தை பிச்சைப்பிள்ளையிடம் தகராறில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் வாகனத்தை தராததால் மணிகண்டன் ஆத்திரத்தில் பீடியை புகைத்துக் கொண்டிருந்த தந்தையின் மீது பெட்ரோலை ஊற்றியுள்ளார். பீடியிலிருந்து நெருப்பு பிச்சைப்பிள்ளையின் உடல் முழுவதும் பற்றிய நிலையில் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே மின்மாற்றிகளை உடைத்து தாமிர கம்பிகளை மர்ம நபர்கள் திருடிச் சென்றுள்ளனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே இருவேறு இடங்களில் டிரான்ஸ்பார்மர்களை உடைத்து மர்ம நபர்கள் தாமிர கம்பிகளை திருடிச் சென்றுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாட்டார்மங்கலம் மற்றும் அருகில் உள்ள பேப்பனையம்பட்டி கிராமத்தில் மின்கம்பங்களை சேதப்படுத்திய மர்ம நபர்கள் அதிலிருந்த தாமிர கம்பிகள் உள்ளிட்டவற்றை திருடிச் சென்றுள்ளனர். இதுகுறித்து மின்வாரிய அதிகாரிகள் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இன்றைய பரபரப்பு தொடர்கிறது. சென்னை கிண்டி அருகே உயரழுத்த மின்கம்பி அறுந்து விழுந்ததால் மின்சார ரயில் சேவை 40 நிமிடம் பாதிக்கப்பட்டதால் பயணிகள் அவதியடைந்தனர். தாம்பரத்திலிருந்து சென்னை கடற்கரை நோக்கி இயக்கப்படும் மின்சார ரயில் சேவை கிண்டி ரயில் நிலையம் அருகே ஏற்பட்ட உயரழுத்த மின்கம்பி பழுதால் தற்காலிகமாக பாதிக்கப்பட்டது. கிண்டி ரயில் நிலையம் அருகே மேலே செல்லும் உயரழுத்த மின்கம்பி திடீரென அறுந்து விழுந்ததாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக தாம்பரம் சென்னை கடற்கரை மார்க்கத்தில் இயக்கப்படும் மின்சார ரயில்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நிறுத்தப்பட்டன. சுமார் 40 நிமிடங்கள் ரயில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டதால் பயணிகள் கடும் சிரமத்தை சந்தித்தனர். தகவல் அறிந்து ரயில்வே தொழில்நுட்ப பணியாளர்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று பழுதை சீர் செய்ததை தொடர்ந்து தாம்பரம் சென்னை கடற்கரை மார்க்கத்தில் மின்சார ரயில் சேவை சீரானது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே பைக் மீது கார் மோதி 2 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வத்தலகுண்டு அருகே பைக் மீது கார் மோதிய விபத்தில் 2 சம்பவ இடத்தில் உயிரிழந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் முத்தலாபுரத்தில் அழகுமலை மற்றும் முனியாண்டி ஆகியோர் சென்ற பைக் மீது சொகுசு கார் மோதியதில் 2 உயிரிழந்தனர். விபத்தால் அப்பகுதியில் 1 மணி நேரத்திற்கும் மேல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சென்னையில் நடிகர் மன்சூர் அலிகானின் மகன் சென்ற கார் மரத்தில் மோதி விபத்திற்குள்ளானது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் நடிகர் மன்சூர் அலிகான் மகன் துக்ளக் அதிவேகமாக ஓட்டி சென்ற கார் மரத்தில் மோதி கவிழ்ந்தது. ஹாட்டோஸ் சாலையில் வேக தடையை கவனிக்காமல் அதிவேகமாக சென்ற கார் மரத்தில் மோதி கவிழ்ந்தது. இந்த விபத்தில் துக்ளக்கிற்கு லேசான காயங்கள் ஏற்பட்டதாக கூறப்படும் நிலையில் திருவல்லிக்கேணி போக்குவரத்து போலீசார் சம்பவ இடத்தை ஆய்வு செய்து கவிழ்ந்த காரை அப்புறப்படுத்தினர். தஞ்சை அருகே வயிற்று வலிக்கு ஊசி போட்ட இளைஞர் நெஞ்சுவலி ஏற்பட்டு உயிரிழந்த சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. தஞ்சை அருகே வயிற்று வலிக்கு ஊசி போட்ட வாலிபர் உயிரிழந்ததைத் தொடர்ந்து மருந்து கடை உரிமையாளர் கைது செய்யப்பட்டார். தஞ்சை விளார்சாலை பகுதியைச் சேர்ந்த 25 வயது தமிழரசன் டைல்ஸ் ஒட்டும் பணியை செய்து வந்தார். இவருக்கு வயிற்று வலி ஏற்பட்டதால் இவரின் குடும்பத்தினர் மருந்து கடைக்கு அழைத்து சென்று காண்பித்துள்ளனர். அப்போது மருந்து கடை உரிமையாளர் மனோகரன் மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் தமிழரசனுக்கு ஊசி போட்டுள்ளார். ஊசி போட்ட பிறகு தமிழரசனுக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டு அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். ஆனால் செல்லும் வழியிலேயே அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து போலீசார் மருந்து கடை உரிமையாளரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இன்ஸ்டாகிராம் காதலியை கொன்னு
ட்ரங்க் பெட்டியில் அடைச்சு செப்டிக் டேங்க்ல வீசியிருக்கிறாரு ஒரு ஆட்டோ டிரைவர். திருமணத்திற்கு வற்புறுத்திய இளம் பெண்ணை கொன்று போட்டது ஏன்? போபால் அருகே உள்ள நிஷாத்புரா பகுதியில் காலி இடத்தில் கட்டப்பட்டிருந்த செப்டிக் டேங்கில் இரும்பு பெட்டி ஒன்று மிதப்பதாக அங்கு விளையாடிக் கொண்டிருந்த சிறுவர்கள் கண்டுள்ளனர். அந்த பெட்டியிலிருந்து வீசிய துர்நாற்றம் உள்ளே ஏதோ மர்மம் இருப்பதை உணர்த்தியது. அக்கம் பக்கத்தினர் அடுத்த கணமே போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் ட்ரங்க் பெட்டியை திறந்து பார்த்தபோதுதான் காத்திருந்தது பெரும் அதிர்ச்சி. உள்ளே அழுகிய நிலையில் ஒரு பெண்ணின் சடலம் கிடந்திருக்கிறது. பதறியவர்கள் மீட்கப்பட்ட உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். உடல் அழுகி இருந்ததால் கொல்லப்பட்டவர் யார் என்று அறிவதில் சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. பின் அந்த பெண்ணின் சடலத்தில் ஒளிவிளக்கு போன்ற குறியீடும் 26 மே 1992 என்கிற தேதியும் டாட்டூவாக குத்தப்பட்டிருந்ததை கண்டுள்ளனர். அந்த அடையாளத்தை வைத்து விசாரித்த போதுதான் சடலமாக மீட்கப்பட்டது மகாராஷ்டிரா மாநிலம் கோண்டியா மாவட்டத்தை சேர்ந்த அஷ்ரவி என்கிற சியா என்பது தெரிய வந்திருக்கிறது. சியா எப்படி போபாலுக்கு வந்தார், யாரால் கொலை செய்யப்பட்டார் என்று விசாரித்த போதுதான் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்தன. 33 வயதான சியா 3 முறை திருமணமானவர். ஆனால் கருத்து வேறுபாடு காரணமாக 3 கணவரை பிரிந்து சமீபகாலமாக தனிமையில் வாழ்ந்து வந்திருக்கிறார். அப்போதுதான் இன்ஸ்டாகிராம் மூலமாக போபாலை சேர்ந்த சமீர் என்ற வாலிபருடன் சியாவிற்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. சமீரும் திருமணமானவர்தான். மனைவி குழந்தைகளுடன் ஆட்டோ ஓட்டி குடும்பம் நடத்தி வந்திருக்கிறார். இந்த நிலையில்தான் சமீருக்கும் சியாவுக்கும் ஏற்பட்ட பழக்கம் நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியிருக்கிறது. ஒரு கட்டத்தில் சமீருடன் சேர்ந்து வாழ முடிவு செய்த சியா சொந்த ஊரிலிருந்து கிளம்பி போபாலுக்கு வந்திருக்கிறார். அங்கே தனியாக ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து காதலனோடு லிவிங் டுகெதராக வாழ்ந்து வந்துள்ளார். ஆனால் இந்த விஷயம் தெரிந்த சமீரின் மனைவி கணவருடன் சண்டையிட்டிருக்கிறார். இதனால் சமீரிடம் தன்னையும் திருமணம் செய்து மனைவியாக்கிக் கொள்ளுமாறு வற்புறுத்தி இருக்கிறார் சியா. ஆனால் அதில் சமீருக்கு உடன்பாடு இல்லை. கள்ளக்காதலிக்கு தாலி கட்ட மறுத்துள்ளார். இதனால் சியாவுக்கும் சமீருக்கும் இடையே அடிக்கடி தகராறு நடந்து வந்திருக்கிறது. சம்பவத்தன்றும் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு மல்லு கட்டியுள்ளார் சியா. அந்த ஆத்திரத்தில் சியாவின் கழுத்தை நெரித்து கொலை செய்திருக்கிறார் சமீர். பின்னர் அவரது தாய், சகோதரி, சகோதரர் ஆகியோருடன் சேர்ந்து சடலத்தை ஒரு இரும்பு பெட்டியில் அடைத்து இரவு நேரத்தில் அருகிலிருந்த செப்டிக் டேங்கில் போட்டுள்ளார். 4 நாட்களாக இரும்பு பெட்டியில் அழுகிய சடலம் துர்நாற்றம் வீசியதால் அனைத்து உண்மையும் அம்பலமாகியிருக்கிறது. இதனையடுத்து சமீர் மற்றும் கொலைக்கு உடந்தையாக இருந்த அனைவரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர்.